ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிக் ரிவ்யூஸ். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரு புது வீடியோ நம்ம இப்போ வந்து சந்திக்கிறோம். ஆக்சுவலாக நான் இருக்கிறது வந்துட்டு சென்னையில் இருக்கிறேன். இப்போது இங்கே சென்னையில் போரூரில் வந்துட்டு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்ட்டு ஒரு வெட்லேண்ட் ஈகோ பார்க் வந்துட்டு ஒரு 1 month பேக், ஒரு 1 monthக்குள்ளே இருக்கும், ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா ஒரு அட்மாஸ்பியர் வைஸ் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் டைமிங்கில் வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு செஞ்சுட்டு செம்மையாக இருக்குது, ஃபோட்டோ ஷூட்டு எதுவுமே சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் இங்கே தானே இருக்கிறோம், போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வெட்லேண்ட் ஈகோ பார்க் வாசலுக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம கூட இன்றைக்கி நம்மளோட ஒரு தம்பி ஜாயின் பண்ண போகிறான் நம்ம கூட இந்த வீடியோவில். ஸோ முந்தி கொடுத்த அதே சப்போர்ட் வந்துட்டு இப்போயும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெல்கம் பேக் டு பிக் ரிவ்யூஸ். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். நம்ம கூட ஒரு தம்பி வரான்னு சொல்லியிருந்தேன். திரும்பப்பா போதும் இந்த இது போதும். என் பேர் வந்துட்டு தருண். ஆக்சுவலா பார்க்கிங் எப்படி இருக்கு? ஆக்சுவலா பார்க்கிங் இங்க வந்துட்டு இப்போதைக்கு சார்ஜ் பண்ணல, மேபி நெக்ஸ்ட் சார்ஜ் பண்ணலாம் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல பண்ணிடுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்கப்பா, உன்ன மாதிரி ஆள்கள் எல்லாம் ஜாஸ்தி வராங்கல்ல. பண்ணுவாங்க பாருங்க, 30 ரூபாய் பண்ணுவான் ஒரு பைக்கு, காருக்கு 50 ரூபாய் பண்ணுவான். டைமிங் வந்துட்டு எப்படின்னா மார்னிங் 5 to 10 o'clock, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு 4 to 9 PM அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க டைமிங்கு. ஸோ இங்கே வர்றவங்க வந்துட்டு கொஞ்சம் இயர்லியராக வந்தால் ஈஸியாக என்ஜாய் பண்ணிட்டு. இங்கே பெட்ஸ் கூட அலோடுங்க, பெட்ஸ்லாம் கூட கூப்பிட்டு வராங்க. எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லேண்ட் ஈகோ பார்க்கோட ஃபுல் மேப்பே இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்துட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒன்றும் பொருளை ஒரு ஃபோட்டோவும் கையில் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். உள்ள ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சின்னு வர பிரிச்சுருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்தால் ஆக்சுவலாக ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஜோன் ஏக்குள்ளே இருக்கிறோம் இப்போ நம்ம. ஆக்சுவலாக உள்ளே வரும்போது வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். ஜோன் ஏல வந்துட்டு இந்த மாதிரி ஷட்டிலு, வாலிபால்லாம் விளையாடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பேஸ்கெட் பாலு இந்த மாதிரிலாம் விளையாடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. கிட்ஸு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக இங்கே வந்தாங்கன்னா. ஜோன் பிக்கு வந்தாச்சு. ஜிம்மா, கிட்ஸ் பிளேயிங் ஏரியா. இங்க பாருங்களேன், பப்ஜி வீரர்களுக்கு தான் இந்த மாதிரி ரெட் ஜோன் என்னன்னு தெரியும். கண்ணி வெடிகளா இருக்கும். என்னடா என்னென்னமோ போட்டு வச்சிருக்கிறாங்க, எனக்கு புரியல ஏன் ஜோன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. சரி வா பார்க்கலாம், போய் பார்ப்போம். ஏதாவது கண்ணி வெடி வச்சிருக்காங்களா, என்ன வச்சிருக்காங்களோ. கிட்ஸ் பிளே ஏரியா தான்டா இருக்கு இந்த பக்கமா. கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவா? ஆமா. அப்படி ஒன்றும் தெரியல, ஒரே ஃபேமிலிஸா இருக்காங்க, கிட்ஸை காணோம். ஃபேமிலிலாம் கிட்ஸா மாறிட்டாங்கன்னா எப்படி? அதான் இன்னைக்கு தான் க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. யார் விளையாண்டா என்ன, எல்லாரும் கிட்ஸ் தானே. ஆமா ப்ரோ, இன்னைக்கு மட்டுமே 2500 பேருன்றாங்க ரெக்கார்டு. போன வாரத்தோட ஜாஸ்தின்னு வேற சொல்றாங்க. சண்டே நம்ம வந்தது வேற சண்டே, சொல்லவா தேவை. ஏன்னா சீசாலாம் இருக்குது. சீசா மட்டுமா இருக்கு, என்னென்னமோ தான் இருக்கு, கலர் கலராகவும் இருக்கு, வண்ணமயமாகவும் தான் இருக்கிறது. ஆனா எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு விஷயம் தான்டா, எல்லாம் நல்லா ஜாலியா போட்டோ எடுக்கிறாங்க, நல்லா இந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்கடா. தெரியாதனமா என்ஜாய்மெண்ட் இருக்குது.
தெரியாதனமா கூட ஈவினிங்ல இந்த பார்க் வந்துடாதீங்க கைஸ். வந்தீங்கன்னா கண்டிப்பா. நீங்க தான் என்ஜாய் பண்ண மாட்டீங்க கைஸ். அவஸ்தைப்பட்டு தான் போவீங்க. ஓ, பாருங்க, இதுதான் அந்த ஓப்பன் ஏர் ஜிம்மா? இது ஜிம்மா கைஸ். ஜிம்முனா எப்படி இருக்கணும்? ஒரு 10 பவுன் தூக்குற மாதிரி இருக்கணும். பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபுல்லா ஃபுல்லா நிறைய முளைச்சிருக்குது. சூப்பரா இருக்குது இந்த ஏரியாவே. ரேய், இப்போ நம்ம பார்த்தது பி ஜோனு, இந்த பக்கம் பார்த்தா ஏ ஜோனுன்றாங்க, இப்படி பார்த்தா பி ஜோனுன்றாங்க. அப்ப இது என்னதுடா, சி ஜோனா? ஆனா இந்த இடத்துல தான் வந்துட்டு சூப்பரா இருக்கு லொகேஷன். இங்கதான் பாண்ட் இருக்கு பாருங்களேன். ஆமா, என்ட்ரன்ஸ்ல பாண்டை வச்சுட்டு எதுக்கு சீசன் போட்டான்? இப்ப நாங்க என்ட்ரன்ஸுக்கு போறோமா இல்ல எக்ஸிட்டுக்கு போறோமா? சுத்தி சுத்தி எங்கேயோ வந்திருக்கோம். ஆனா இது பார்க்குன்றது எங்களால நம்ப முடியல. திருப்பி நாங்க மேப் ஆன இடத்துக்கு வந்துட்டோம். ஏ ஜோன் போட்டிருக்கான், சி ஜோன் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? வெட்லாண்ட்ஸ் as enablers for habitats. போட்டிருக்கான் அக்வாட்டிக் ஹேபிட்டட், பாலினேட்டர் ஹேபிட்டட் என்னமோ போட்டிருக்காங்க. சரி வாங்க போலாம். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுதான் கைஸ், இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஆனா தெரியாதனமா திருப்பி இங்கிலீஷ்லயே போட்டிருக்காங்க. யாரும் கஷ்டப்படாதீங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் உண்டு. நாங்க எது நடக்கிறோம்னா ஒரு பாலத்துல நடக்கிறோம். அந்த பாலம் கட்டில செஞ்சதா பிளாஸ்டிக்ல செஞ்சதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கிறோம் இது மாதிரியே இருக்குப்பா, ஆனா பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்குப்பா. ஏதோ உனக்கு நடக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, அது மட்டும் தெரியுது. அங்க பாருங்க, ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள அடர்ந்த தண்ணிக்குள்ள மீன் இருக்குன்றாங்க. பிடிக்கலாமா? பிடிக்க கூடாதான். பிடிச்சோன்னா நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். இங்க ஒரே கப்புள்ஸ் வண்ணமா இருக்காங்க. ஆக்சுவலா போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஸ்பாட். போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஸ்பாட்டு தான், ஆனா எப்போ வரணுன்றது தான் முக்கியம். எல்லா நேரமும் இந்த இடம் செட் ஆகாது. முக்கியமா கப்புள்ஸுக்கு இந்த இடம் செட்டே ஆகாது. இங்க மறைவான இடம் எதுவுமே இல்லை. நிறைய கிட்ஸ் தான் பாருக்குறாங்க. டாக்டர் MS சுவாமிநாதன் வெட்லேண்ட் ஈகோ பார்க் CMDA அப்படின்னு போட்டாலே மேப்ல வந்துடுது ஈஸியா. பேசினே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் கைஸ். பேசினே என்ட்ரன்ஸ் பேக் என்ட்ரன்ஸ் போல இருக்கா. ஆனா பார்க்கிங் இல்ல கைஸ், நீங்க ரோட்ல தான் விடணும். பரவாயில்லையா? அந்த இடத்துல கிரவுட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ நம்ம போறதை தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். என்னடா போலாமா? இங்க போனா நம்மள விட்டுருவாங்களா இல்ல வெளில போயிட்டு ஒல்லியாகி வந்துருவோமா தெரியலையே. ஒன்னும் கேட்க போறது இல்லை இங்க போனா. சரி ஓகே, அந்த இடத்துல நம்ம பேசதான் முடியாது. இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை காமிப்போம். இந்த இடத்துல தாமரை வளருது ப்ரோ. தாமரை நல்லா இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்கு. விழுந்தீங்கன்னா நீச்சல்லாம் அடிக்க முடியாது, அது மட்டும் சொல்லிடுறேன். அட தருணு, நம்ம இங்க போலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்னடா இங்க தாண்டி விட்டா இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது. நம்ம பேசிக்கினே ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டோம். அந்த காடு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. தேடுவாங்க. சீசனும் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, ஆனா இங்க ஒன்லி சி தான் இருக்கு. ஜோனை காணோம் ப்ரோ. போலாம். நான் பாட்டிக்கு போயினே தான் ப்ரோ இருக்கோம். நிறைய ஃபேமிலியா வந்திருக்காங்க இன்னைக்கு சண்டே வேறன்றதுனால. சண்டேனா ஃபேமிலியா தான் வருவாங்க. இதே வீக் டேஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க. என்ன பண்றது, எல்லா நேரம் நீங்க உட்காரதுக்கு இடம் கிடைக்காது கைஸ். ஏன்னா நீங்க உட்காரதுக்கு முன்னாடி யாராவது உட்காந்து இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடம் இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது எனக்கு. லைட் அங்கங்க செட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கமா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. என்னவா இருக்கும் இந்த பக்கமா? லைட் மட்டும் அங்கங்கே எரியுது. ஆக்சுவலாடா இங்க நிறைய கப்புள்ஸா வராங்க, வேற பசங்களாவும் வராங்க வேற. கொஞ்சம் லைட்டா எடுத்து பேசலாம்னு நினைச்சா க்ரௌடு ஜாஸ்தி ஆகுது. ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது? இங்க கண்டிப்பா வந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒடாமாஸ் கண்டிப்பா கையில இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா டெங்கு வர்றதுக்கு நாங்க கேரண்டி. இங்க வாங்க, டெங்குவோட போங்க, மலேரியாவோட போங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா போர்டு வச்சு எழுதிடலாம் போல இருக்கு. இங்க வந்தாங்கன்னா இது இலவசம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ கொசு இருக்குது. ஆனா அங்கங்க ஒரு போர்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த போர்டில் ஆன்சர் தான் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும்.
இந்த ஷட்டில் கார் எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னே தெரியல. எல்லாரும் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஆள் ஓட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்க டிரைவருக்கு ஆளுங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது அப்ளை பண்ணி பாருங்களேன். இருக்கும்டா அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும்டா. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் டிக்கெட் எதுவும் எடுக்கல. டிக்கெட் வந்து இனிமே கொண்டு வருவாங்க. ஆனா என்ட்ரன்ஸ்ல இருக்குது. ஆனா ப்ரோ என்ட்ரன்ஸ்ல வந்து என்ட்ரி டிக்கெட்னு ஒரு என்ட்ரி கவுண்டர் ஒன்று இருந்தது. ஆமா, டிக்கெட் கவுண்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க. பைக் பார்க்கிங்க்கு ஒன்று இருக்கு. எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த இடத்த வந்து பவர் பேக்கப்புக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு யாவது புரியுதா? ஒன்றும் தெரியல. இங்க எந்த ஜோனுக்குள்ள இருக்கோன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது திடீர்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்ல ஒரு மேப் இருக்கும். அதை தயவு செஞ்சு நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. நாங்க எடுத்திருக்கோம். அது வீடியோல நீங்க நாங்க போட சொல்லியிருக்கோம். போடுவாரு பாருங்க. ஆனா ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியாது. சும்மா போடுறோம் பாருங்க. ஜோன் ஏக்கு எப்படி போகணும், லெஃப்ட். ஜோன் பிக்கு ஸ்ட்ரைட்டா. அப்படி கீழே காட்டுங்களேன். லைட் வர போட்டிருக்காங்க. இந்த லைட் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ஏன் இருக்குன்னு தெரியல. இப்படி போனா ஜோன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வெளியவே போயிடலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாண்ணா, இங்க வந்து எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு. போட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமான ஸ்பாட்டுங்க. போட்டோ ஷூட்டு, போர்ட்ரேட்டாவும் சரி, வெட்டிங்க்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இங்க சீக்கிரமா புக் பண்ணுங்க, போட்டோ எடுங்க. அப்புறம் டிக்கெட் எல்லாம் போட்டாங்கன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும், பாத்துக்கோங்க. ஃப்ரீயா இருக்கப்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க ஒன்னொன்னு நல்லா ஃப்ரீயா இருக்கிறப்ப வந்தாதான் பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்களே காசு புடுங்குவாங்க தான் நினைச்சோம் ப்ரோ. ஆனா வந்து ஃப்ரீயா வந்துட்டோம். எல்லாரும் வர வேண்டியது வீக் டேஸ்ல, நம்மள மாதிரி சண்டேஸ்ல வந்து மாட்டிக்க கூடாது. அது முக்கியமா சொல்லிக்கணும்பா. யாரும் சண்டேஸ்னா 2 பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் போயிட்டு போட்டோ எடுக்கலான் இருக்கோம். இந்த பக்கமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லா ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துன்னு வரலாம். எல்லாமே அலோடட். ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் நீங்க பாத்துக்கலாம். சாப்பிட்டுருவாங்க போல இருக்கீங்க. ஊரு விட்டு ஊரு வந்தா சாப்பிடுறாங்க. நீங்க பாத்துக்கலாம். எல்லாம் நல்லா செம்ம ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாலி விளையாடி மட்டும் என்னையா பிரயோஜனம்? சண்டேஸ்ல யாரையும் விளையாட கூட உள்ள விட மாட்டாங்க. சண்டேஸ்ல ஆக்சுவலா நிறைய இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி, அதனால விளையாட முடியல. கோர்ட் கூட பத்தாம வெளில பேட்மிண்டன் ஆடுறாங்க. என்ன கோர்ட்டு என்ன ஆடுறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நாங்க வந்துட்டு MS சாமிநாதன் இந்த வெட்லாண்ட் ஈகோ பார்க் உள்ள போயிட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். ஆக்சுவலா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பார்க்கிங். இந்த பார்க்கிங் பாக்குறதுக்கு ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியே இருக்குங்க. ஏகப்பட்ட வண்டியும் பார்க்கலாம் போல இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்லாம் இங்க பண்றாங்க. இங்க ஒரிஜினலாவே DSLR கேமரா வச்சுட்டு போட்டோ பாருங்க. டான்ஸ் ஆட உள்ள எல்லாம் போறாங்க. பரதநாட்டியம் டான்ஸ் நடக்குது. என்னென்னமோ பண்றாங்க. பரதநாட்டியம் ஆடலாம் ஏதோ போறாங்க செய்யறாங்க. ஓகே, இங்க வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமா வந்தீங்கன்னா ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா காசு கொடுத்துட்டு உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான். மேபி கொஞ்சம் நல்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா வருகையும் கொஞ்சம் கம்மியாகும் நினைக்கிறோம். எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ஃப்ரீயா விட்டது மக்களோட வருகை எப்படி இருக்குன்னு செக் பண்ண நினைக்கிறேன். நாங்க இன்னைக்கு வந்துட்டு சண்டே ஏப்ரல், இன்னைக்கு என்னடா டேட்டு? 13 நினைக்கிறேன். இன்னைக்கு 13. இன்னைக்கு வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்க இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்களாமா உள்ள. போன வாரத்தை விட இந்த வாரம் கூட இடம் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோ சிறப்பாக முடிச்சாச்சு. நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா? ஓகே, இந்த இடமும் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபேமஸான இடமா மாற போகுதுன்னு நினைக்கிறேன். சென்னையில இதுவும் ஒரு முக்கியமான ஸ்பாட்டா மாறும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தோம். நிறைய நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய கொஞ்சம் ஜாலியாகவும் வேற பேசியிருந்தோம். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ சூப்பராக காமிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த போரூரில் இருக்கிற இந்த வெட்லாண்ட் ஈகோ பார்க் வந்திருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோவாக தந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ முந்தி கொடுத்த அதே சப்போர்ட்டை இப்பயும் கொடுங்க. இப்போ தான் வந்துட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். உடனே டக்குன்னு நான் என்னோட வீடியோஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.